வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கோதுமையில் பண்ணுற தட்டை, இதோட திருப்பதி லட்டு, அதுக்கு பிறகு கை முறுக்கு, கோதுமை மாவு 300 கிராம், அரிசி மாவு 100 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கோதுமை தட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான மிசம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூண்டு 15 பல்லு சொல்லியிருப்பேன், அதில் 8 பல்லு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பூண்டு கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். அதே டைமில் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை, ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். இதுக்கு பிறகு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமையை நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் டப்பாவில் போட்டு வச்சுருந்த கோதுமையாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃப்ரெஷ் கோதுமை இருந்தால் ஒன்றும் தவறு இல்லை. அதாவது மாவு மிஷினில் அரைச்ச கோதுமை டேரெக்டாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியான தன்மை கொடுக்க தான் உங்களுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, இடித்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோமே, திருப்பி பூண்டு போடணுமா கேட்டால் கண்டிப்பாக இடித்த பூண்டு போடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் நீங்கள் நார்மலாக வீட்டில் தட்டை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதே பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சப்பாத்தி கெட்டியான மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகுங்கிட்டனா கண்டிப்பாக மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சாஃப்ட்னஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது இந்த தட்டை. அதனால தான் கரெக்டாக டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாவை நீங்கள் 4-5 வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் கையில் இப்படி தொட்டால் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்த பிறகு நம்மளோட விரலை வச்சு லைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு திருப்பியும் தேவையான அளவுக்கு இந்த தட்டை மாவு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நீங்கள் கையிலேயே 4 விரலை வச்சு நல்லா தட்டுங்க. தட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்பாத்தி ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா நீங்கள் ரோல் பண்ணணும். இந்த ரோல் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, தின்னாக ரோல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் ரோல் பண்ணணும். ஒரே சைடில் ரோல் பண்ணினா மாவு என்ன ஆகிட்டுனா ஒரு சைட்லேயே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 2-3 வாட்டி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டுற வீட்டில் இருந்துன்னா நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இந்த கார்னர் பகுதி கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தின்னாக, அதாவது மெலிசாக இருக்க பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட விரலை வச்சு லைட்டாக அந்த கார்னர் பகுதியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு பிறகு சின்ன ஃபோர்க் எடுத்துங்க. இந்த ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையை போட போகிறோம். இது எதுக்காக இந்த ஓட்டை போடுறோன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். திக்காக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கோதுமை வேகிறதுக்கும் டைம் இருக்கும். அதே டைமில் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் நல்லா தின்னாக ரோல் பண்ணணும்.
அதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணால் அந்த தட்டை நல்லா முறுமுறுன்னு வரும். எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கோதுமை மாவு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னாவும் சாஃப்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெயை சூடு பண்ணி முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். அதே டைமில் சூடு ஆறின பிறகு டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக வரும். சூடோடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இந்த தட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து திருப்பதி லட்டு. கடலை மாவு 250 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, பால் 100 ml, முந்திரி பருப்பு 25 கிராம், காய்ந்த திராட்சை 25 கிராம், லவங்கம் 10 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பவுடர் சிறிதளவு, பச்சை கருப்பூரம் சிறிதளவு, கல்கண்டு 25 கிராம், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். திருப்பதி லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இந்த 1/2 கிலோ சர்க்கரைக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கேட்டிங்கன்னா 250 ml தண்ணி ஊற்றணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி அதிகமாக ஆனாலும் கம்மி ஆனாலும் உங்களுக்கு கரெக்டான இந்த சுகர் சிரப் டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 கிலோ சர்க்கரைக்கு 250 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்க்கரை தண்ணி வந்து 1 கம்பி போதும் 2 கம்பி போதும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் பாயில் ஆகணும். ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க. தண்ணியாக இருந்தால் தான் அந்த பூந்தி ஃப்ரை பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பூந்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கடலை மாவு. நீங்கள் நார்மலாக லட்டு பண்ணுறதுக்கு வெறும் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் திருப்பதி லட்டு பண்ணும்போது பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ரிப்பரேஷனில் ஸ்பெஷல். அதனால் ஃபஸ்ட்டு 100 ml பால் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 200லேருந்து 225 ml தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே கெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் முடிஞ்சிருக்கும் கையில் அப்படிலாம் விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தண்ணி மாதிரி இறங்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டு தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கையில் எடுத்திங்கன்னா அப்படியே விரலேருந்து அப்படியே துணி மாதிரி விரிஞ்சு வரணும். அந்த மாதிரி அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயோட டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலை மாவுல ஒரு ட்ராப் போடுங்க. போட்ட உடனே மேலே வரணும். அப்போது கரெக்டான சூடு இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதே டைமில் நீங்கள் எந்த சைஸில் கடை எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் பூந்தியை போட்ட உடனே நல்லா மேலே பொங்கி வரும். அப்படி இல்லைன்னா அந்த பூந்தியெல்லாம் கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி பூந்தி ஜார்னி எடுத்துக்கோங்க. இந்த ஜார்னியில் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதிகமான மாவு ஊற்றினாலும் உங்களுக்கு பூந்தி அமுங்க ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அந்த மாவு போட்ட உடனே அப்படியே கீழே இறங்கணும். தட்டினா என்ன ஆகுன்னா அந்த பூந்தி உடைய ஆரம்பிக்கும், சின்ன சின்னதாக விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பூந்தி ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த பூந்தி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கடாயிலேருந்து பூந்தி எடுத்த உடனே அப்படியே எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டணும். சுகர் சிரப் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகி வரும். நான் திருப்பி இந்த பூந்தி எப்படி ரெடி பண்ணுறது சொல்கிறேன். ஜார்னி எடுத்துக்கோங்க. 1 கரண்டி மாவு எடுத்துகிட்டு மெதுவாக அந்த ஜார்னியை சுற்றி மாவு ஊற்றணும். மாவு தேய்க்கக்கூடாது, அதே டைமில் தட்டக்கூடாது. இதை கவனத்தில் வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணினா அந்த பூந்தி அழகாக ரவுண்டாக பால்ஸ் மாதிரி கீழே விடும். இந்த ஜார்னி எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா அமேசானில் கிடைக்கிது. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணுறோம். அந்த இடத்துல இந்த லவங்கமும் போடுறோம். ரெண்டுத்தையும் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தியில் போடுறோம். இந்த காஞ்ச திராட்சை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். எப்பவுமே முந்திரியும் காஞ்ச திராட்சையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும். ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா முந்திரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலர் வரும். ஆனால் இந்த காஞ்ச திராட்சை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் எப்பவுமே தனியாக ஃப்ரை பண்ணி போடுங்க. இப்போ இந்த காஞ்ச திராட்சை போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர்,
இந்த நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருப்பூரம், இந்த பச்சை கருப்பூரம் சைஸ் பாருங்கள், இதில் 1/4 மடங்கு தான் நான் போட்டிருக்கேன். அதிகமான பச்சை கருப்பூரம் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதனால் டேஸ்ட்டும் மாறும். அதனால் கம்மியான அளவுக்கு போடுங்க. கல்கண்டும் இப்போ போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் சிரப்பில் இந்த பூந்திலாம் போட்டு பார்த்தீங்களா, இந்த போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். 1/2 மணி நேரம் இல்லை, கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கலாம். 3/4 மணி நேரம் அளவுக்கு டைம் எடுக்கும். அப்போ தான் இந்த சுகர் சிரப்பும் இந்த பூந்தி ஒன்றோட ஒன்று சேரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிச்சில் நான் சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட் விடும்போது அப்போ என்ன பண்ணால் இந்த பூந்தி அப்படியே இந்த சுகர் சிரப் சக் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பூந்தி லைட்டாக முடிஞ்சால் க்ரஷ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா டேரெக்டாக அந்த பூந்தி எடுத்து ரவுண்டாக பிடிப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் பண்ணும்போது முடிஞ்சிருக்க லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ண பாருங்கள். ஒரு கையில் ரவுண்டாக உருட்ட ஆரம்பிக்கணும். உருட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கை, அதாவது பெரிய விரலுக்குள்ள அந்த பெரிய விரலுக்கு கீழே வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லட்டு வந்து கரெக்டாக பிடிக்க வரும். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் 4-5 வாட்டி பண்ணிக்கலாம், கரெக்டான ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சா? நான் இன்னொரு டைம் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு கை ஃபுல்லாக அந்த பூந்தி எடுத்துக்கோங்க. பூந்தி எடுத்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரவுண்டாக உருட்டுங்க, திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள், ரவுண்டாக உருட்டுங்க, திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் திருப்பதி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து கைமுறுக்கு. பச்சரிசி 250 கிராம், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம கைமுறுக்கு பண்ண போகிறோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டி பச்சரிசி வாங்கி தண்ணியில் ஊற வைங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டினா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் பச்சரிசி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு காட்டன் கிளாத் போட்டு இந்த மாதிரி காய வைக்க போகிறோம். இந்த காய வைக்கிற பக்குவம் என்ன கேட்டினா, ஒரு 95% அளவுக்கு காயிட்டும். 5% லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரிசி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அதாவது காஞ்சி ரெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இந்த அரிசி கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மிக்சியில் அரைக்கும் போது ஹெவி மிக்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். கொஞ்சம் நார்மல் மிக்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த ஃபைன் பவுடர் ஆகாது. அந்த டைமில் நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி முறுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்துக்கு கவனமாக வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சரிசி நல்லா அரைச்சிட்டோமா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இந்த மாவை ஜலிக்க போகிறோம். அதனால் இந்த ஜல்லடை எடுத்திருக்கேன். எடுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்க மாவு இதில் போட்டு நல்லா ஜலிச்சிருங்க. ஃபைன் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து நீங்கள் திருப்பி அரைச்சி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கடக்கு முடக்கு இருக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் படிக்கிற டைமில் சின்ன வயசில் நிறைய பேர் வந்து உளுத்தம்பருப்பு அம்மா வறுத்து தருவாங்க. இதுதான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். வறுத்த உளுத்தம்பருப்பு தான் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியலன்னுச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் பெருங்காயம், சீரகம், உளுத்தம்பருப்பு பவுடர். அதாவது உளுத்தம்பருப்பு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும்.
அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நெய் போடலாம், அப்படிலாம் பட்டர் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் நெய் பட்டரும் அதிகமாக இருக்க வேண்டாம் இந்த குவான்டிட்டிக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி முறுக்கு மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. டைட்டாக வேண்டாம், டைட்டாக இருந்தால் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படியே இருக்கணும். அதாவது அந்த ஈரப்பதம் இருக்கணும், உடஞ்சி வராத அளவுக்கு நல்லா அந்த மாய்ஸ்டராக இருந்தால் மட்டும்தான் முறுக்கு ஈஸியாக நீங்கள் சுற்ற முடியும். பாருங்கள், இப்போ அந்த மாவு எடுத்து கையில் அப்படியே எடுத்து காமிக்கணும்ல, ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மூடி எடுத்துக்கங்க. அந்த மூடி வச்ச பிறகு அதை ஒட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே திருவுற மாதிரி, அதாவது சுருட்டி இந்த மாவை நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட விரலில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். எண்ணெய் அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த மாவை அந்த நுனி பகுதி எடுத்துகிட்டு பெரிய விரலும் அது பக்கத்தில் உள்ள சின்ன விரலும் எடுத்து லைட்டாக திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது என்ன ஆகிட்டுனா அந்த மாவு கொஞ்சம் மெலிசாக கீழே இறங்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் ஒட்டின மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருவி இந்த மாதிரி 3 லைன் முறுக்கு அப்படின்னா 4 லைன் முறுக்கு நீங்கள் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஜூலி எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டவங்க. ஏன் கேட்டிங்கன்னா, என்னோடய மதர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக முறுக்கு, சீடை, அதிரசம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து ரெசிபி வாங்கி தான் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஜூலி தான். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த முறுக்கு மாவு பேசுகிறது, அதுக்கப்புறம் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் கரெக்டான சூடு இருக்கணும். 1 by 1 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க. முறுக்கு போட்ட உடனே கலர் மாறிடும். இந்த முறுக்கு வந்து வெள்ளை கலர்னு எடுப்பாங்க, அப்படிலாம் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர்னு எடுப்பாங்க. நான் எங்கள் எப்பவுமே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் பிடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா செவந்து வர கலர் வரைக்கும் நல்லா குக் பண்ணுறோம் ஸ்லோ ஃப்ளேமில். அப்போ தான் அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இதில் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், மாவு அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு அந்த மாவு அரைச்ச பிறகு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுருத்தக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறைன்னு மாவு இருந்ததுன்னா உடைய ஆரம்பிக்கும், கரெக்டாக வராது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கை முறுக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ண முடியும். இப்போ வரப்போகிற நாளில் வந்து நிறைய பண்டிகை காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அந்த டைமில் இந்த மாதிரி முறுக்குலாம் நீங்கள் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் முள்ளு முறுக்கு பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா ரெகுலராக புளிகிற அந்த முறுக்கு, அதாவது 1 மேலே 1 புளிகிற அந்த முறுக்குலாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஒரு 2 to 3 ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்.